ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு புதிய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்பமான நாளாய் அமைவதாக. இன்றைக்கு உங்களோடு நான் தியானிக்க விரும்புகிற ஆண்டுடைய வார்த்தை யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பது இல்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பது இல்லை. என் அன்புக்குரியவர்களே, எத்தனை அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கான பொறுப்பை ஏற்ற பொழுது கர்த்தர் அற்புதமான வார்த்தையை சொல்கிறார். தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பதாக யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. எதிர்த்து நிற்க வேண்டும் என்று நினைத்த மக்களை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் சிதறடித்ததை நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். எந்த பதிய ராஜாக்களானாலும் சரி, கோலியாத் ஒரு நாள் இருந்து நின்று சொன்னான், அந்த தேவனை தூஷித்து தேவனுடைய நாமத்தை இழிவுபடுத்தி அவரை ஒழித்து விடுவேன் என்று சொன்னான். என்ன நடந்தது? இருந்த இடம் போகாமல் ஒரு சின்ன பையனாலே, ஒரே ஒரு கல்லினாலே அவன் கீழே விழும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். இன்றைக்கு நான் சொல்கிறேன், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு நிற்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியவில்லை. எந்த பெரிய பெரிய ராஜாக்களாலும் தடுக்க முடியவில்லை. ஏனென்றால் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த நாட்களிலே, நீ கடந்து செல்கிற இந்த நாட்களிலே எத்தனையோ பிரச்சனைகள், இதோடு என் வாழ்க்கை நின்று போய்விடுமோ, இனிமேல் நான் முன்னேற முடியாதோ, மேலே வர முடியாதோ என்றெல்லாம் ஏக்கம் இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிரே நிற்பதில்லை. அன்புக்குரியவர்களே, ஆண்டோடைய ஊழியத்திற்கு வந்த பல வருடங்களை நான் பார்க்கிறேன். யாரெல்லாம் சவால் விட்டாங்களோ, யாரெல்லாம் அப்படி செஞ்சிருவோம் இப்படி செஞ்சிரும் நினைச்சாங்களோ, இன்னைக்கு நான் அவளை திரும்பி பார்க்கிறேன். நிறைய பேர் இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. நிறைய பேர் காணாம போயிட்டாங்க. சவால் பண்ண ஆட்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டார்கள். காரணம் என்னவென்றால், என்னால் உண்டானதல்ல, எனக்குள் இருக்கிற இயேசு உலகத்தில் இருக்கிறதும் பெரியவராகிய ஆண்டவராகி கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். இன்றைக்கு தைரியம் அடையுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிரே நிற்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை. இதை சொல்லியே முடிச்சலாம் நினைக்கிறீங்களா? இல்ல அருமையானவளே, யாரும் எதிர்த்து நிற்க முடியாது என்று சொன்னாலும் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது சில எதிர்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனுக்கு முன்பாக நிற்பதில்லை என்று சொல்கிறாரே. சங்கீதம் 51 சங்கீதக்காரன் சொல்கிறான், எனக்கு முன்னாடி ஒண்ணு நிக்குது. என்ன நிக்குது? 3ஆம் வசனம் சொல்கிறது, என் பாவங்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நிற்கிறது. அருமையானவளே, எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம். வாழ்க்கையில் நம்முடைய முன்னேற்றத்தை தடுப்பது என்ன? எதிராளிகளை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே, ஆனால் உன் முன்னேற்றத்தை தடுப்பது என்ன காரணம் தெரியுமா? பாவங்கள். பாவங்கள். வேதவசனம் சொல்கிறது, நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவம் எந்த ஜனத்திற்கும் இகழ்ச்சி என்று சொல்கிறது. இந்த இழிவுக்கு காரணம், இந்த வேதனைக்கு காரணம், இந்த கண்ணீருக்கு காரணம் உன் பாவம். இந்த பாவம் நிற்கும் போது எந்த இடத்துல போய் நின்னாலும் சரி, அது உன்னை துரத்திக்கிட்டே வரும். பைபிளை இங்க வாசித்து பாருங்க. சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல அங்கே பிரதான ஆசாரியனாகி யோசுவாவை கர்த்தர் காண்பிக்கிறார். எங்க நிக்கிறான்னா, தேவனுடைய கூட்டத்தோடு உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு தீங்கு செய்யும்படி சாத்தானானவன் அவனுக்கு பக்கத்தில் நிற்கிறான். எங்க? பரலோகத்துக்கு போனாலும் பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் சாத்தானுக்கு அங்க இடம் உண்டு. அவன் நமக்கு குற்றம் சாட்ட இடம் உண்டு. அருமையானவர்களே, அதை மறந்து விடக்கூடாது. ஏனென்றால் அந்த சகரியா 3ஆம் அதிகாரம் சொல்கிறது, பிரதான ஆசானாகி யோசுவாவோ அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் இருந்தான். அழுக்கு எதை குறிக்குது? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், எங்க நீதியெல்லாம் அழுக்கான கந்த. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் அந்த பிரச்சனை? ரொம்ப வருஷமா அந்த பிரச்சனை என்ன தொடர்ந்து வருது பிரதர். பாஸ்டர், என்னால முடியல, என்னால மேற்கொள்ள முடியல, பிரச்சனை மேல பிரச்சனை, பாரத்தின் மேலே பாரம். காரணம் என்ன? பாவங்கள். பாவங்கள். பாவம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் பொழுது நம்ம சித்தி பெற முடியாது. என்ன பாவம்? சுய நீதியாகிய பாவம். நான் தான் உத்தமன், ஊரில் உள்ள அவ்வளவு அயோக்கியங்க, யாருக்கு நல்ல காரியம் தெரியாது, நான் தான் ரொம்ப ரொம்ப கரெக்ட்னு சொல்றியா? உன் சுயநீதி எல்லாம் அழுக்கான கந்தைகள் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகவே தான் பிரதான ஆசாரியனுக்கு எதிராக சாத்தானை முறையிடுகிறான்.
எப்பா அது எங்க ஆளு அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு நீ ஆண்டோட சமூகத்துல நிற்கலாம், அடிக்கடி ஜெபம் பண்ணலாம், தொடர்ந்து உன் குடும்பத்துல பிரச்சனையா? வேற யாரும் இல்ல, சாத்தானானவன், பிசாசானவன் உன்னை பார்க்கிறான், உன் தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கிறான், எப்படி இருந்தவன் பார்க்கிறான், அவ ஏத்து நிக்கிறான். வேண்டாம், உன்னை தடை பண்றான், உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடை பண்றான். நீங்க பைபிள் நீங்க வாசித்து பாருங்க, யூதாவின் புத்தகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்குங்க. அங்கே 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே மரித்த மோசேயுடைய சரீரத்தை பரலோகத்துக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போகும்போது பிசாசானவன் தடை பண்ணுகிறான். மோசே நான் கோவப்பட்டவன், சில குறைகள் எல்லாம் இருந்துச்சு, ஆகவே அவன் சொல்றான், சாத்தான் சொல்றான், பரலோகத்துக்கெல்லாம் தூக்கிட்டு போகாத, மோசையிட்டு சில பாவம் இருந்துச்சு என்று அவன் தடை பண்ணுகிறான். வேதவசனம் சொல்கிறது, மீகாவல் தீர்க்கதரிசி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று அவனுடைய சரீரத்தை மேலே கொண்டு போகிறான். அப்போ பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். நீ எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய். நீ முன்னாடி இருக்கிற இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம், இவ்வளவு நெருக்கத்துக்கு காரணம் உன் பாவங்களா இருக்குமானால், இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்தை ஒன்று தாழ்த்து. தாவீதை பாருங்க, எவ்வளவு வெளியங்கமான ஒரு தாழ்த்த. நம்ம தப்பு பண்ணோம்னா நமக்குள்ளே அதை டீல் பண்ணி முடிச்சிடுவோம், வெளியே விட மாட்டோம், கசிய விட மாட்டோம். ஐயோ நியூஸ் வெளியே போயிட்டா ரொம்ப சிக்கலாயிரும், நம்மளே கப்சு பண்ணி முடிச்சிடுவோம். ஆனால் தாவீது பாவம் செய்த பொழுது கொயர் பாடுற அந்த பாடகர் கூட கூப்பிடுறான், நான் ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்கிறேன், என் தாய் பாவத்தில் கர்ப்பம் தரித்தார், நான் துர்க்குணத்திலே உருவானேன், என்னை சுத்திகரியும், நான் சுத்தமாவே, ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் என்று சொல்லி ஆண்டவர் பாக்கி கெஞ்சுகிறான். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ளாமல் இரும் என்று சொல்லி கெஞ்சின பொழுது தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கு இறங்கினார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக நிற்பதில்லை. இன்னைக்கு நிக்கிறான்னா முதல் காரணம் பாவம். இன்றைக்கு அந்த பாவத்தை அறிக்கை செய்யுமா? ஆண்டவரே, என் பாவங்களை மன்னிச்சிடுங்கப்பா, என் அக்கிரமங்களை மன்னிச்சிடுங்கப்பா, என் பாவங்களுக்காகத்தானே, என் அக்கிரமங்களுக்கு தானே நீங்க இந்த உலகத்துல வந்தீங்க, எனக்காகத்தானே ஜீவனை விட்டீங்க, தயவு செய்து இறங்குங்கன்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்துல கெஞ்சிங்க. அன்றைக்கு சகைங்கிற ஆயக்காரன் ஆண்டவர் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகும்பொழுது வாயை திறந்து சொல்றான், நான் அநியாயமா வாங்கினேன்னா நாளத்தனியா திருப்பி கொடுத்துறேன், ரொம்ப சொத்து சேர்த்துட்டு அநியாயத்துல அதுல பாதி ஏழைகளுக்கு எழுதி வச்சிருன்னு சொல்லி தீர்ப்பு சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே என்று சொல்லி விசுவாச குடும்பத்திலே சேர்த்துக் கொள்ளுகிறார். என் அன்புக்குரியவர்களே, நான் மனம் திரும்பும் பொழுது எவ்வளவு பெரிய துரோகத்தில் இருந்தாலும் அக்கிரமத்தில் இருந்தாலும் உன்னை சேர்த்து கொள்ள இயேசு ஆவலுள்ளா இருக்கிறார். அப்ப இங்க பாருங்க, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு என்பதாக ஏத்து நிற்பதில்லை. ஏத்து அணிக்குது, பாவம் இருக்கா, அப்போ உலகத்துல பிரச்சனை அப்படியே நிற்கும், பெரிய கோட்டை மாதிரி நிற்கும். ஆகவே பாவத்தை விட்டு வெளியே வருவோம். இரண்டாவது பைபிளை வாசிக்கும் பொழுது யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அங்க அமலேக்கியருக்கு எதிராக யுத்தம் நடக்குது. அப்போ யுத்தத்துல எப்படி ஜெயம் பெற்றாங்கன்னு சொன்னா, மோசே தன் கைகளை உயர்த்தி அவன் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது எதிரிகளை கர்த்தர் அங்கே எதிரிகள் மேலே வெற்றி கட்டளையிடுகிறார். தோல்வியப்போ கைகள் தளரும் பொழுது நீ வாழ்க்கையில ஜெயம் எடுக்கணும்னு சொன்னா ஜெப வாழ்க்கை மிக மிக அவசியம். ஜெபத்தினால்தான் வாழ்க்கையிலே நம்மளுக்கு எதிராக இருக்கிற போராட்டங்களை மேற்கொள்ள முடியும். இந்த ஜெபத்துல நாம் தரித்து இருக்கிறோமா? எதிராளிகள் மண்டியிட்டு விழ வேண்டுமானால் கர்த்தர் இன்றைக்கு முன்னோடு பேசுகிற காரியம் அதுதான். ஜெபத்திலே தரித்திரு. ஏன்னா பேதுரு வாக்கியன் அழகாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறான், நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளா இருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். நமக்கு யார் எதிரி? நம்ம எதிரினோட யாரையோ நம்ம நினைக்கிறோம். அவன் எதிரியா இருப்பானோ, இவன் எதிரியா இருப்பானோ, இவன் அந்த வீட்டுல பெற்று நிற்பானோ, அவன் சூனியம் பண்ணி வச்சுப்பானோ, மாமா எதிரியோ மச்சனை எதிரி, இப்படிதான் யோசிக்கிறோம். யார் எதிரி? என்னால மறக்க முடியாது, எதிரின்ற வார்த்தை வரும்போது என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவம். பல வருடங்களுக்கு முன்பதாக கோயம்புத்தூர்ல ஒரு குறிப்பிட்ட திருச்சபையில பேசுவதற்காக என்னை அழைத்திருந்தார்கள். அந்த ஆலயத்து பக்கத்துல உள்ள ஒரு வீட்டுலதான் என்னை தங்க வைத்திருந்தாங்க. அந்த ஊழியக்காடைய வீட்டை காரி பண்ண சொல்லி நான் தங்கி இருந்தேன். அப்போ சில பேர் தங்கள் வீட்டிலே வந்து ஜெபிக்க வேண்டும்,
உணவளிக்கிறோம் என்றுதான் சொன்னார். ஒரு நாள் இரவு உணவுக்காக ஒரு அருமையான குடும்பத்தினர் என்னை அழைத்திருந்தாங்க. நான் தங்கியிருந்த வீட்டுக்கு பக்கத்துல. ஆகவே தேவ ஊழியர்கள் என்னை கொண்டு வந்த வீட்டுல விட்டு, ஐயா சாப்பிட்டுட்டு ஜோம் பண்ணிட்டு வாங்க, வீடு பக்கத்துல இருக்குது, ஏமா ஐயாவை கொண்டு வீட்டுல விட்டுருங்க அப்படின்னாங்க. சரியா அப்படின்னாங்க. வீட்டுக்குள்ள போனேன். அழகான சாப்பாடு வைத்திருந்தோம். அந்த வீட்டினுடைய மருமகள் வந்து என்னை பார்த்து சொன்னாங்க, பாஸ்டர் உங்களை வாழ்க்கையில மறக்கவே முடியாது, நீ சத்துரை வென்ற இயேசுன்னு பேசுனீங்களே, அதை கேட்கும் போது தோத்திரம் 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 அல்லேலுயா அல்லேலுயா அல்லேலுயான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்படியாமா? ஆமா பாஸ்டர், எனக்கு ஒரு பெரிய சத்துரு இருக்குது, எப்படியாவது கர்த்தருக்கு விடுதலை கொடுக்கணும், எப்படியாவது விடுதலை கொடுக்கணும். அப்படியாமா என்று சொல்லி நான் யாருமா என்ன காரியம்னு கேட்டேன். மெதுவா அங்கேயும் பார்த்துக்கிட்டு அவங்க சொன்னாங்க, முன்னாடி ஒரு அம்மா குண்டா உட்கார்ந்து இருக்குல்ல மாமியார், அது பயங்கரமான ஆளு, ஐயோ சோமணி எடுக்க பாஸ்டர் அப்படின்னா. சார் இன்னும் சார் நம்ம கருமையுமே கண்ணான மாதிரி நமக்கு இருக்கு இந்த பிரச்சனை சொல்லி வேகமா ஆகத்தை சாப்பிட்டு முடிச்சேன். ஜோம் பண்ணேன். அந்த பெரியம்மா சொல்லிச்சு, ஐயா நானே கொண்டு வந்து வீட்டு வர விட்டுறேன் ஐயா, நீங்க தனியா போனா எங்கேயா மாறி போயிடக்கூடாது, 4-5 வீடு தான் இருக்குது, நானே கூட வாரேன். நான் சரிமா வாங்கண்ணா. அந்த பெரியம்மா என்னோடு கடந்து வந்தாங்க. கொஞ்சம் தூரம் வந்த உடனே, ஐயா கர்த்தர் தான் ஐயா அந்த சபைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அப்படியாம்மா? இன்னைக்கு பேசுன பிரசங்கம் எனக்கு தான், எனக்குன்னா எனக்கே தான் ஐயா, அப்படியே இருக்கு, அப்படின்னா அப்படியே இருக்கு. நான் கேட்டேன், அப்படியாம்மா? என்னம்மா? எனக்கு பெரிய சத்துரியா, பெரிய சத்துரியா, வீட்டுல நிம்மதியே இல்லை, என் பையன் வேலைக்கு போன குடும்பமே கண்ணீர்ல தான் இருக்குது. நான் கேட்டேன், யாருமா சத்துருன்னு சொல்லி அந்த அம்மாட்ட மெதுவா வாய விட்டேன். அவங்க சொன்னாங்க, பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாயா, மக்கும் குப்பைன்னா மங்காத குப்பைன்னா என்னன்னு கேட்டு. அதுக்கு அவன் சொல்றா, மங்காத குப்பைன்னா உங்க பாட்டியை நினைச்சுக்க, அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போ, ஆனா மங்கவே மாட்டேன், மங்குற குப்பைன்னா உங்க அப்பா வச்சுக்க, அவன் எதுக்கு எடுத்தாலும் தலையாடிக்கிட்டே இருக்கிறான் என்று சொன்னாங்க. நமக்கு எதுக்கு பிரச்சனை சொல்லி மௌனவாதி. இப்போ எதிரினாலே நமக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் தான் ஓடுதுங்க. மாமனா இருக்குமோ, மாமியாரா இருக்குமோ, நாத்தனா இருக்குமோ, அவங்களா இருக்குமோ, இவ்வளவு இல்லைங்க. எபேசியர் ஆக்கியோன் அழகாக சொல்றாரு பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நம்முடைய போராட்டங்கள் இல்லை, நம்முடைய போராட்டங்கள் இல்லை, நமக்கு ஒரு எதிரா இருக்கிறான். அவன் யார் என்றால் இந்த லோகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன். வானத்தினுடைய பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று எபேசியர் ஆக்கியோன் மிக அழகாக 6ஆம் அதிகாரத்தை சொல்கிறான். இந்த எதிரியை மேற்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த கடைசி காலத்துல கர்த்தர் ஒரு வல்லமை தந்திருக்கிறார், ஒரு வல்லமையான ஜெபத்தை தந்திருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் மனுஷனை தடை செய்ய முடியாது என்பதற்கு ஒரு உதாரணமாக அழகாக சொல்கிறார் பாருங்கள். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே பாபேல் கோபுரத்தை கட்ட ஆரம்பித்த பொழுது அவளுக்கெல்லாம் ஒரே பாஷை இருந்தது. அதனால் மனுஷன் செய்ய நினைத்ததை தடை பண்ண முடியாது என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? இறங்கி வந்து பாஷைகளை தாறுமாறாக்குகிறார். ஒருத்தன் ஹிந்தி பேசுறான், ஒருத்தன் தெலுங்கு பேசுறான். அந்த பாபேல் கோர் நின்று போயிடுச்சு. இந்த கடைசி காலத்தில இந்த உலகத்திலே பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய ஆவியின் மூலமாக அந்நிய பாஷைகள், பற்பல பாஷைகளை பேசுகிற கிருபைகளை கொடுத்து ஜனங்களை ஒருங்கிணைத்து பிசாசின் வல்லமை மூழ்கடிக்கும்படியாக ஜெபத்தில் நம்மை நிரப்புகிறார். ஆவிலே நிறைந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியானவனுக்கு அந்நிய பாஷை என்றால், தேவதூதருடைய பாஷை என்றால் என்னன்னே புரியாது. அநேக நேரங்களில் நம்ம தமிழ்ல பேசும்போது சொந்த பேச அர்த்தங்கள் தெரிந்தால் கூட அது பரலோகத்தை போய் எட்டி சேர்த்திருக்குமா என்பது சந்தேகம். ஆனால் பரிசுத்த ஆவிக்குள்ளாக நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ரகசியம் நமக்கும் அவருக்கும் நாம் தொடர்பை தவிர அந்நியரால் புரிந்து கொள்ள முடியாது. பவர்ஃபுல் வெப்பன், வல்லமையுள்ள ஒரு ஆயுதம் ஆவிலே நிறைந்து ஜெபிப்பது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றவரே, நீ அந்நிய பாஷை பேசி ஆவிலே ஜெபிக்கிறாயா? அந்த அனுபவம் உனக்கு இருக்கிறதா? ஏனோ தானோ என்று இருக்க வேண்டாம். இந்த நாளில ஒரு முடிவுக்கு வரும். ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியுடைய வல்லமை எனக்கு தாரும், அந்த அக்னி எனக்கு தாரும், அந்த கிருபை எனக்கு தாரும் என்று ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த ஆவியின் வரங்களை உனக்கு தருவார். அந்த ஆவியில் இணைந்து நீ ஜெபிக்கும் பொழுது பரலோகம் உனக்காக ஆமேன் என்று சொல்லும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா
இந்த தந்தி ஆபீஸ்னு உண்டுங்க, அதுல தந்தி அடிக்க போவாங்க. அதுல ஸ்டார்ட் இமிடியட்லின்னு சொல்லி எழுதி கொடுத்தீங்கன்னா அவன் அதை வாங்கிக்கிட்டு அங்க ஒரு கட்டை மாதிரி இருக்கும், அதுல கட்ட கடகடா தட்ட தடதான் அடிப்பான். ஏன்னா ஐயா நான் ஸ்டார்ட் இமிடியட்லின்னு சொன்னேன், நீங்க என்ன சுமாரியா கட்ட கடகடா தட்ட தடணும். ஆனா அந்த பக்கம் ஒருத்தர் இருப்பார், அந்த கட்ட கடகடா தட்ட தடலாம் என்னன்னு சொல்லி அதை எழுதிடுவார். ஸ்டார்ட் இமிடியட்லி. இடையில எனக்கும் புரியாது, கொடுக்கிறவனும் புரியாது, ரிசீவ் பண்ணவனும் புரியாது. ஆனா இவங்களுக்கு தெரியும். இதை போலதான் பரலோக பாஷைங்க. ஆவிலே நிறைந்து இங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கும் புரியும், அதை கேட்கிற ஆண்டவருக்கும் புரியும், அதை எழுத்து பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்க்கிற சாத்தானுக்கு புரியாது. அதான் ஆவிலே நிறைந்து ஜெபிக்கிற அந்த அனுபவம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றது ஏதோ கொஞ்ச நேரம் லபலபான்னு சத்தம் போடுறதுக்கு இல்லை. ஆவில் நிறைந்து ஜெபித்து பாருங்கள். பல மணி நேரம் ஆவியிலே போராடி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர். ஆகவே இரண்டாவதாக, ஒருவரும் எடுத்து நிற்க முடியாதபடி ஒரு வல்லமை வேண்டுமானால் நீங்கள் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க வேண்டும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக நிற்பதில்லை. இறுதியாக ஒன்று நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்படின்னா நமக்கு ஏங்க எதிர்ப்புகள் வருது? சில சமயங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு முன்னாடி சில எதிர்ப்புகளை கொண்டு வருகிறார். எதுக்கு கொண்டு வருகிறார்? நீங்க பைபிளை வாசிக்கும் போது யாத்திராகம் 13ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகா சொல்லுது, இந்த செங்கடலுக்கு வரும்படியாய் ஜனங்களை வழிநடத்த யார் தெரியுமா? ஆண்டவராகிய கர்த்தர். ஆண்டவர் தெரியும். இந்த செங்கடலுக்கு போனான்னா அவனை துரத்திக்கிட்டு யாரு வருவான்? நேரே போனாங்கன்னா பெலிஸ்தருடைய நாடை தாண்டி நேர இந்த கானான் தேசத்துல போயிடலாம். ஆனா செங்கடலுக்கு ஏன் கொண்டு வந்தார் தெரியுமா? தேவனுடைய ஜனங்களுக்கு, தங்களை நடத்துகிற தேவனுக்கு என்ன வல்லமை உண்டு, அதே நேரத்தில் அவர்களை துரத்துகிற அந்த பார்வோனுக்கு தான் யார் நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக செங்கடலை முன்னாடி நிப்பாட்டுறாரு, பின்னாடி பார்வோன் சேனையை கொண்டு வர்றாரு. இதை பார்த்தோன்னு ஜனங்கள் எல்லாம் அழுறாங்க. அப்பா மோசே, எங்களுக்கு எகிப்துல கல்லறையில நாங்க கூட்டு வந்த, நாங்கெல்லாம் சாக போறோம் ஐயா. எனக்கு அருமையானவளே, அப்பொழுது மோசே சொல்லுகிறான், நீங்கள் சும்மா இருங்கள், இன்று கண்ட எகிப்தியனை நீங்கள் ஒரு நாளும் காண்பதில்லை. எதற்காக? தேவன் தம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக, எதிரிகளை மூழடிப்பதற்காக கர்த்தர் அந்த தேசத்திலே அவள் கண்களுக்கு முன்பதாக அங்கே செங்கடலை கொண்டு வருகிறார். இன்னைக்கு உனக்கு முன்னாடி சத்துரு உருவாகிறானா? பயப்படாத, அது ஒண்ணு உன்னை சேதப்படுத்தாதையா. அதை பற்றி கலங்கவும் பயப்பட வேண்டாம். யோசுவாவுடைய வாழ்க்கையை நீங்க யோசித்து பாருங்க. முதல்ல தலைமை தாங்கி அப்படி கூட்டு போறான். முன்னாடி என்ன இருக்குது? யோர்தான் இருக்கு. அவன் ஜெபம் பண்ண, நம்மளை போல பாடுள்ள மனுஷன் தானே. அவன் ஜெபம் பண்ணிப்பான், ஆண்டவரே நீ அங்க கூட இருக்கேன்னு சொன்னீரே, நான் யோர்தானுக்கு போகும்போது யோர்தான் வத்தி இருக்கணும்ப்பா, தண்ணியே இருக்க கூடாதுப்பா. ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினாலே யோர்தானை கட்டுகிறேன்னு கூட ஜெபம் பண்ணிருக்கலாம். ஆனால் வேதவசனம் சொல்கிறது, யோர்தானை நெருங்கும் பொழுது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடினது. இப்ப புரியுதா? உள்ளத்துல எவ்வளவு வேதனை இருக்கும். அப்படியே யோசிக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்று இந்த ஜனங்கள் அறியும்படி இந்த யோர்தான் நிமித்தமாக உன்னை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக ஒரு போராட்டம் வருதா? ஏன் கலங்குறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 54ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, கரி நெருப்பை ஊதி ஆயுதங்களை உருவாக்குற கொல்லனையும் நானே சுற்றித்தேன். உனக்கு எதிராக கூட்டக்கூடி அப்படி இப்படி பேசி நல்ல ஆயுதங்கள்லாம் வாங்கிட்டாங்களா? அங்க மொட்டை பட்டிஷன் அங்கிட்ட போட்டாங்களா, இங்கிட்ட போட்டானா? ஐயா வேலை போயிரும் சொல்றியா? இன்னையோட தொலைஞ்சேன்னு சொல்றியா? கொல்லனை ஆண்டவரை உருவாக்குகிறார். சொல்லிட்டு சொல்றாரு, உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உருவாக்குறவரை பார்த்து பயப்படாத. ஆண்டவர் சொல்றாரு, ஆயுதங்கள் உருவாகலாம், ஆனால் உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு என் அன்புக்குரிய சகோதரனே, இதோ நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக நிற்பதில்லை. இன்றைக்கு நம்முடைய பாவங்கள் ஒருவேளை எதிர்ப்புகளை உருவாக்கி இருக்கிறதோ, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இந்த எதிர்ப்புகளுக்கும் இந்த போராட்டம் காணும் நம்ம ஜெபக்குறைவோ, மூன்றாவது ஒருவேளை கர்த்தரே இந்த எதிர்ப்பை அனுபவித்து அதன் மூலமாக ஒரு நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த போகிறாரோ, எது எப்படி இருந்தாலும் சரி,
ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோபின் தேவனை துணையாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. கர்த்தர் தம்முடைய சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிடுச்சு. இப்படிப்பட்ட நிலைமை நான் என்ன ஆண்டவரே செய்ய? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லுகிறது. அன்புக்குரிய சகோதரா, சகோதரி, இந்த நாளிலே கர்த்தர் உன்னோடு பேசி இருக்கிறார். கர்த்தருடைய இனிய சத்தத்தை கேட்டு இருக்கிறாய். அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஒருவன் எதிர்த்து நிற்பதில்லை, ஒரு சூழ்நிலையும் எதிர்த்து நிற்பதில்லை. இந்த நாளிலே உறுதியாக சொல்லுகிறேன், உனக்கு எதிராக எந்த சூழ்நிலைகள் இந்த வேதனைப்படுத்துவது போல, உன்னை அழிக்க தூண்டுவது போல உனக்கு எதிராய் வருகிறதோ, அவைகளெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் ஓடி ஒளிய போகிறது. வேதம் அதைத்தான் சொல்கிறது. உனக்கு எதிராக ஒரு வழியிலே வருவார்கள், 7 வழியிலே திரும்பி போவாங்க. யாராவது உனக்கு எதிராக வந்தாங்கன்னா, என் வீட்டுல 7 வாசல் இல்லையா, நீ ஓடி போகன்னு சொல்லுங்க. ஏனென்றால் கர்த்தர் அப்படி ஒரு சிதறலை கட்டளையிட போகிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக, தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக வந்த ராஜாக்களுடைய நிலைமை அப்படிதான் இருந்தது. வருவாங்க, இருந்த இடம் தெரியாம காலி கொண்டு ஓடுவாங்க. இன்னைக்கு அதே தேவன் உன்னோடு என்று சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக நிற்பதில்லை என்று. இன்னைக்கு அந்த தேவனாகிய கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என்னோடு இருக்கிற தேவனாகிய நீர் பெரியவர் ஐயா, எல்லா சூழலையும் மேற்கொள்கிற தேவன், எல்லாவற்றையும் ஜெயந்தருகிற தேவன், நீர் என்னோடு உண்டு ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் என்னை மேற்கொள்ள முடியாது. நான் ஜெயம் எடுப்பேன், ஜெயம் எடுப்பேன். என் ஆண்டவர் எல்லாவற்றின் மேலும் எனக்கு ஜெயம் கொடுப்பார். சிங்கத்தின் மேலே நடந்து வால சிங்கத்தையும் பலி சர்ப்பத்தையும் மிதித்து போடும்படி கர்த்தர் என்னை தெரிந்து வைத்திருக்கிறார். ஒன்றுவினை சேதப்படுத்தா என்ற நம்பிக்கையோடு தேவனுடைய பாதத்தை கெட்டி சேருமா. இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை தூக்கி எடுத்து அவர் உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த தேவாதி தேவனை ஒரு மனதோடு நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. எந்த நிலைமை தான் சரி, ஐயா கொஞ்சம் இந்த பக்கம் ஆண்டோட பக்கம் வாங்க. எனக்கு எதிராக இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்களே, எனக்கு ஆபீஸ்ல இவ்வளவு பிரச்சனை இருக்குது, நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கேன்னு சொல்றீங்களே, என் அன்பு சகோதரி கவலைப்படாத, என்கிட்ட யாருமே ஆபீஸ்ல பேசுறேன்னு சொல்றீங்க, ரொம்ப வேதனையோட இருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியான உங்களோடு பேசுகிறார். நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவன் உனக்கு விரோதமாய் இருப்பதில்லை. கூட்டம் கூடி பேசுறாங்க, இந்த இடத்த விட்டு தூக்கணும்னு சொல்றாங்க. ஒண்ணு நடக்காது, ஒண்ணு நடக்காது. யாரு தூக்க நினைச்சாங்களோ அதெல்லாம் மாறி போகணும் கர்த்தர் சொல்றாரு. பயப்படாதீங்க, கர்த்தருடைய ஆவியார் அசைவாடி கொண்டு இருக்கிறார். இதனுடைய வல்லமை அசைவாடி கொண்டு ஒன்னும் சேதப்படுத்த முடியாது, ஒன்னும் சேதப்படுத்த முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாளைக்கு மெடிக்கல் செக்கப் போறேன், இந்த வியாதி இருக்குன்னு சொல்றாங்க, இது என்னமாய் முடியுமோன்னு நினைக்கிறேன். கர்த்தர் சொல்கிறார், அந்த வியாதி உன்னை சேதப்படுத்தாது, ஒண்ணு ஆகாதுன்னு சொல்றார். உனக்கு விடுதலை உண்டுன்னு சொல்றார். பயப்படாதீர்கள், நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒன்று உங்களை சேதப்படுத்துவதில்லை. சில சூழ்நிலைகளிலே நமக்கு முன்பதாக எதிரிகள் ஜெயம் பெறுவதை நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்ன? ஏன் ஜெயம் பெற்றார்கள்? எதனால் எதிரிகள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை சூறையாடினார்கள் என்பது கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆனா யோசபாத் ஆகாபோட சேர்ந்து போறான், யுத்தத்துக்கு வாரியான்னு கூப்பிட்டு போறான். ஆனா யோசபாத்துடைய நிலைமை என்ன தெரியுமா? ரணக்காயத்தோட திரும்பி வர்றான். ஏன்? கூடா நட்பு. பொல்லாதவருடைய கூடாரத்தோடு சேர்ந்து, துன்மார்க்கரோடு சேர்ந்து அவன் யுத்தத்துக்கு போனதுனால புறமுதுகு காட்டி வரும் ஒரு நிலைமைக்குள்ள அவன் தள்ளப்படுகிறான். இன்னைக்கு எனக்கு அருமையானவர்களே, இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? பேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கு சம்பந்தம் ஏது? சில நேரங்களில் இழப்புகள் வருவதற்கு, தோல்விகள் வருவதற்கு காரணம் நம்முடைய கூடா நட்பாக ஒருவேளை இருக்கலாம். நாம் அப்படி போகும் பொழுது நம்ம எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலிகளா இருந்தாலும் தோல்வியை சந்திப்பது உறுதி, உறுதி, உறுதி. அருமையானவர்களே, வேதாந்தத்தை அதுதானே பார்க்கிறோம். தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது அங்கே போய் தேவனுக்கு விரோதமாய் இருக்கிற மக்களுடைய கூடாரத்திலே பெலிஸ்தரோடு சேர்ந்து கொள்ளுகிறான். அவங்க இவனுக்கு ஒரு பட்டணம் கொடுக்கிறாங்க, சில்காக்கில குடியிருக்கிறான். அவள் யுத்தத்துக்கு போறேன் இஸ்ரவேலுக்கு எதிராக சொல்லும் போது நானும் வரேன்றான். யோசித்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்ற அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, சரி இவன் அடிக்கட்டும், இவன் நிமித்தமாக சவுல் சாகட்டும், நம்ம ஆட்சியை பிடிச்சாலும் நினைச்சாலும் தெரியல, நானும் கூட வரேன்றான். இதனால் உண்டான காரியம் என்ன? சில்கா பட்டணத்துக்கு திரும்பி வரும் பொழுது
சிறியோரிலும் பெரியோரும் ஒன்றுமில்லாமல் எல்லாரும் சிறைப்பட்டு போறாங்க. ஏன்? கூடா நட்பு. இன்னைக்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களே தேவனுடைய திட்டத்துக்கும் தேவனுடைய நடத்தலுக்கு எதிராக பொல்லாத மக்கள் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப அழகா பேசுவாங்க. பிலியாம் ஒரு தீர்க்கதரிசி. பிலியாம் எவ்வளவு அற்புதமான ஒரு தீர்க்கதரிசி. நீனா சொல்றவன் பாலாக்கவனை பிடிச்சுக்கொண்டு ஏதாவது சொல்லுப்பான்றான். அவன் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை சாமி. ஆனா தந்திரமான ஒரு யோசனை சொல்றேன். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துல உங்ககிட்ட தோக்கணும்னா ஒரே ஒரு வழி, மோவாபிய பெண்களை அனுப்பி விட்டுருங்க. அவங்க எல்லாம் போனாங்கன்னா யுத்தத்துல அவங்க தோத்து போவாங்க. இத மாதிரி ஆலோசனைகள், ஆலோசனைகளை கொடுத்து நம்ம வாழ்க்கையில ஒரு வாசனையை கேட்டு நம்ம நடக்கும் பொழுது வாழ்க்கையில தோல்வி சந்திக்கிறோம். உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று நீ எங்க போனாலும் சரி, நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு வருவார். உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. தேவன் நிச்சயமாய் அந்த ஜெயத்தை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எங்கெல்லாம் வெட்கமாய் தந்துகிறோம் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்வார், கிருபை செய்வார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை லோத்து பின்பற்றி வந்தாலும் கூட லோத்து அவனை விட்டு பிரிந்த பிறகுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் தொடர ஆரம்பித்தது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட உன்னை விட்டு பிரிந்து போனவர்கள், உன்னை குறை சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு நன்றாக இருப்பது போல தெரியலாம். பயப்படாதே. ஆண்டவர் சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் யார் உன்னை விட்டு பிரிந்தாலும் உன்னை விட்டு பிரியாத இயேசு உன் கூட உண்டு. அவர் சொல்லுவார், யார் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை, யார் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. உனக்கு எதிராக கூடுகிற கூட்டங்களை குறித்து நீ பயப்படாதே. கர்த்தர் உன் பட்சத்திலே உண்டு. அவர் உன்னை நடத்துவார், அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடாத தேவன் உன்னையும் நடத்த, உன்னையும் பாதுகாக்க, உன்னையும் பலப்படுத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய நடுவிலே உண்டு. ஒரு மனதோடு செபிப்போமா? கர்த்தர் ஜெயத்தை நமக்கு தருவார். அவர் நோக்கி பார்ப்போம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களை ஜெயம் கொடுக்கிற தேவனே, மகு ஸ்தோத்திரம், மகு ஸ்தோத்திரம், மகு ஸ்தோத்திரம். இன்றைக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்து நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக நிற்பதில்லை என்று சொன்னீர். இயேசுவின் நாமத்தினாலே எங்களை பயமுறுத்துகிற, எங்களை தோல்வியை வரப்பண்ண திட்டம் போடுகிற எல்லா பிசாசின் தண்டனை நஸ்ராகி இயேசுவின் நாமத்தாலே நிர்மலமாக்கி நாங்கள் செபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். குடும்பத்திலே தேவையில்லாத குழப்பங்களை கோல் சொல்லி பிரிவினை உண்டாக்குற பொல்லாத ஆவியை நான் கண்டித்துக் கொள்கிறேன். என் கணவனை புரிந்து கொள்ளவே முடியல, எவ்வளோ வருமானம் வருது, ஆனா எங்க போகுதுன்னே தெரியலன்னு சொல்லியே கவலைப்படாதே. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பிசாசின் வல்லமைகளை உன் குடும்பத்தை விட்டு அப்புறப்படுத்தி போடுகிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானம் இறங்குவதாக, சந்தோஷம் இறங்குவதாக. இரவிலே தூங்க முடியாதபடி திடீர்னு பயத்தோடு எழும்பிக்கிற ஒவ்வொரு அருமையான பிள்ளையை நான் பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தாலே இன்று இரவு ஒரு நல்ல இரவாய் இருப்பதாக, அமைதி உண்டாவதாக, ஒவ்வொரு மக்களுடைய பிரச்சனைகளும் மறைவதாக, பாரங்கள் மறைவதாக. ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடைபெறுவதாக. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனுக்கும் நிற்பதில்லை என்று சொன்னீரே. ஆமீன். கர்த்தாவே, அந்த வார்த்தையின்படி நீர் அதிசயங்களை செய்து அற்புதங்களை செய்து ஜனங்களை சந்தோஷப்படுத்துகிறபடினால், ஆறுதல் படுத்துகிறபடினால், பலப்படுத்துகிறபடினால், விடுதலை அளிக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு எல்லா கனத்தையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.